ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 13/8/26 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 635க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க. காருண்யா அண்ட் காருண்யா ப்ளஸ் 2 கம்பெனி விளையாடும்போது நம்ம கணக்குலேருந்து 2 நம்பர் வரைக்கும் போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. இன்றைக்கி ஏ போர்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் 9, 7. பி போர்டில் 3, 4. சி போர்டில் 5, 0 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 93, 94, 95, 90, 74, 75, 73, 70, 35, 30, 45, 40 அப்படிங்கிற போல் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஆல் போர்டு நம்பரை ஃபைனலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 935, 740, 945, 730 அப்படிங்கிற போல் நமக்கு ஏபிசியில் கிடச்சிருக்கு. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்தி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துங்க, இல்லைன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 16/7/26 லாஸ்ட்டாக வந்து 12/8/26 வரைக்கும் வந்த ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். 16/7/26க்கு வந்த ரிசல்ட் 687ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் 370, 896, 925, 778, 669, 265, 404, 567, 108, 014, 773, 550, 928, 644, 727, 268, 482, 622, 975, 334, 769, 887, 199, 935, 322, 348, 327 3ங்கிறது ஏ போர்டில் தொடர்ந்து 3 நாள் அடிச்சிருக்காங்க. நம்ம கணக்கில் கடைசியாக எடுத்தது 695ங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். அதில் நமக்கு வந்து நம்பர்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சு சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும். இனி நாளை எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்கல, இந்த 3க்கு அடுத்து இந்த 2 நாள் எங்கில, அப்போ பி போர்டில் 423க்கு 422 வருமா? பி போர்டில் 2 வருமாங்கிறத பாருங்கள். 3, 2 இங்கே 1 அப்படி இல்லாட்டி 6, 1க்கு ஆப்போசிட் 6 வச்சாங்கன்னா 6, 7, 8, 1, 2, 3. அப்போ 26க்கு 27க்கு 26. அடுத்து 8, 2, 9, 8, 2, 8 வருமா? ஏன்னா 3ங்கிறது ஒரு பேட்டர்னில் வரையலாம். ஆப்போசிட் நம்பரான 8 அப்படிங்கிறது வருமா? அப்படி வந்ததுன்னா 826ங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடைக்குது. இந்த 826ங்கிற ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்க. அடுத்ததாக ஃபாலோ நம்பரில் 744, 244, 922 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு பல நம்பரில் இருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக பார்க்குறது ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான். ஏபியை பொறுத்த வரைக்கும் 93, 95, 94, 90. ஏசியை பொறுத்த வரைக்கும் 93, 94, 95. பிசியை பொறுத்த வரைக்கும் 35, 30 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது போக ஆல் போர்ட் நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த நம்பரும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 12/8/26 தனலட்சுமி டிஎல் 65க்கு வந்த ரிசல்ட் 319, 327ங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. இந்த 3ங்கிறது 3 நாள்
ஏ போர்டில் தொடர்ந்து வந்து இந்த 3, 2ங்கிறது 322, அதுக்கு அப்படியே 327 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்படி வந்த ரிசல்ட்டே திரும்ப திரும்ப வரையில் நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகத்தான் செய்யுது. நம்ம கணக்கில் டபுள்ஸ் எதிர்பார்த்தோம், 4 அல்லது 9 வரும்னு எதிர்பார்த்தோம். அது இங்கே மிஸ் ஆகிருக்கு. இங்கே மிஸ் ஆனதுனாலேயே நம்ம கணக்கில் ஏபிசி பாக்ஸில் எல்லாமே மிஸ் ஆயிருந்துச்சு. வீடியோ முடியல ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், 47 வருதா அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் அப்படின்னா, அது பாருங்கள் 37, 27. ஆனால் 7ங்கிறது வந்தது. என்ன கணக்கில் எடுத்துங்கிறது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். 4னா அடுத்து வந்து 7 வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் எடுத்தோம். அதே போல் தான் வந்துருந்துச்சு, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த 7 மட்டும் நம்ம எடுத்த கணக்கில் வந்துருந்துச்சு. மற்ற நம்பர் எதுவுமே வரல. சிங்கிள் நம்பரில் 695 அது மிஸ்ஸு. ஃபாலோ நம்பரில் 7 அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. 2ம் வந்திருக்கும். ஃபாலோ நம்பரில் 327ங்கிறதுல 2ங்கிறது வந்திருக்கும். மற்றபடி பெரிய நம்பர் எதுவும் நம்ம கணக்கில் வராமல் போனதுனால மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். ஓகே, பார்ப்போம். நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். கார்னியா அண்ட் கார்னியா ப்ளஸ் 2 கம்பெனி விளையாடும்போது 2 நம்பர் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஃபைனலாக ஆல் போர்டு என்னங்கிறதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கணக்கில் வந்து நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்கள், 35ங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு நம்பராக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிற ஒரு நம்பர். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்ட்ராங்லேயும் 5 ஒரு 50-50 சான்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது 13/8/26 வியாழக்கிழமைக்கான D1, D6, D8க்கான கெஸ்ஸிங் தான். என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 12/8/26 புதன்கிழமைக்கு நம்ம கொடுத்தது D1க்கு வந்த ரிசல்ட் 624, 426, 465 அப்படி கொடுத்ததில் ஒரு நம்பரில் பாக்ஸ் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கும். நான் சொன்ன கணக்கில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டு பாஸ் ஆகிருக்கும். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஏபியில் 36னா 63 அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இதில் பாருங்கள், 64 அப்போ 46ன்னு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் திருப்பி போட்டிருந்தீங்கன்னா 64 அப்படிங்கிறது வந்திருக்கும், போர்டு பாஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக ஆல் போர்டில் 3, 7 கொடுத்துருந்தோம், அது மிஸ்ஸு. அடுத்ததாக D6க்கு 553, இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. 53ங்கிறதுல நமக்கு வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 எதிர்பார்த்தோம், 6 எதிர்பார்த்தோம், டபுள்ஸில் 5 வந்ததுனால மிஸ் ஆயிருந்துச்சு. D8க்கான கெஸ்ஸிங் நம்ம சேனலில் கொடுக்க முடியல, இன்றைக்கி கண்டிப்பாக வரும். 2.0 சேனலில் ஃபுல் கெஸ்ஸிங்கும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கான D1 கெஸ்ஸிங்கும் பார்த்துருவோம். D1 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரிசல்ட் 624. இதுக்காக ஏ போர்டில் நமக்கு 9, 4, பி போர்டில் 7, 3, சி போர்டில் 5, 0 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. வழக்கம் போல் தான் ஏபின்ட்டு எடுக்கிறீங்கன்னா 97ங்கிறத 79ங்கிற மாதிரி திருப்பி வைக்கும்போது போர்டு வந்து பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம ஆல் போர்டு நம்பர் மட்டுமே கொடுக்குறோம். ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி நம்பர்லாம் இந்த கணக்கில் இருக்கிற நம்பரையும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கையில் நமக்கு இந்த இடத்துல 9ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக D6க்கு என்ன கேசிங்கன்னா 553 அப்படிங்கிற லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் 0, 7, பி போர்டில் 0, 8, சி போர்டில் 5, 4 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 ஸ்ட்ராங்லேயும் 4 ஒரு 50-50 சான்ஸ்லையும் எதிர்பார்க்கலாம். D8க்கான கெஸ்ஸிங் ரிசல்ட் வந்தோடனே நம்ம 2.0 சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங் தமிழன் 2.1 சர்ச் பண்ணினாலே நம்ம யூடியூப்பில் சேனலுடைய லோகோ ஷோ ஆகும். அதன் மூலிமா அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ போடையில் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு விட்டுருங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.